வெல்கம் டு எக்கெட் சேனல். நம்ம போன வீடியோவில் வந்து டெசிஷன் மேக்கிங் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேல்யூஸ்னால் என்ன, கோல்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் நம்ம ரிசோர்ஸஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் அ வெரி ஸ்மால் டாபிக்ஸ் பட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸ்னால் என்ன? ஸோ வேல்யூஸ் வந்து வேகாக இருக்கும், அதே மாதிரி அது சப்ஜெக்டிவ் இன் நேச்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இட் மெஷர்ஸ் ஆஃப் ஒர்த் அஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வி ரீசேவ். ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒர்த் இருக்குல்ல, அதை தான் நம்ம வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் வேல்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஹெல்த், கம்ஃபர்ட்ஸ், ஆம்பிஷன், நாலேஜ், இதெல்லாம் நம்மளுக்கு ஹியூமன் வேல்யூஸ். ஸோ இது நம்ம இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாதிரி, இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு ஒரு மாதிரி, ஹெல்த் அங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி. ஸோ இந்த சேம் வேல்யூஸே நம்மளுக்கு டிகிரியில் வந்து சேஞ்ச் ஆகும் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். அப்போ ஒரு வேல்யூனா என்னது? ஸோ தஸ் த ப்ரைஸ் ஆர் வொர்த்தினஸ் அசோசியேட்டட் with a thing, condition or object. இதை தான் நம்ம வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜின் ஆஃப் வேல்யூஸ். ஸோ எங்கேருந்து நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ as grows and changes. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வளர்றப்பையும் அவங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எதுவாகட்டும், அந்த வேல்யூ சிஸ்டம் வந்து அவங்களுக்குள்ளே சேஞ்ச் ஆகும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, அவங்களோட என்விரான்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு வேல்யூஸ் வந்து டெவலப் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எங்கேருந்து வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? ஃபேமிலியில். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்களாக இருப்போம். ஸோ அப்போ குட்டி குழந்தையில நம்ம யார்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்போம்? ஃபேமிலிக்கிட்ட. ஸோ ஃபேமிலிக்கிட்ட ஃபஸ்ட்டு இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டி வந்து நம்மளை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கூலுக்கு போவோம், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம், அதுக்கப்புறம் பியர் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நம்ம படிக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளுக்கு வந்து என்னாகும்? வேல்யூஸ் வந்து க்ரோ அண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேல்யூ பார்த்தோன்னா, ஸோ வர்கீஸ், ஓகேல், ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேல்யூஸ்க்குன்னு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இண்டிவிஜுவல். ஸோ யார்கிட்ட அந்த வேல்யூஸ் இருக்கோ அது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் டிசைரபிள் அண்ட் சாட்டிஸ்ஃபையிங் அண்ட் இட் ஹேஸ் தி எபிலிட்டி டு டெவலப் இன் அ செல்ஃப் க்ரியேட்டிவ் வே அண்ட் இட் டென்ஸ் டு என்டியூர். இட் இஸ் ரிலேட்டிவ் ஆர் அப்சல்யூட் இன் நேச்சர். இட் இஸ் ஃபேக்சுவல், ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கிராஜுவலி. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸில் நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூஸ் அண்ட் காம்பினேஷன். ஓகேவா? இன்ட்ரின்சிக் வேல்யூஸ்னால் என்ன? ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூஸ்னால் செல்ஃப் க்ரியேட்டிவ், அதாவது அதோட நேச்சர் எப்படின்னா செல்ஃப் க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ நம்மளுக்குள்ளே இருந்து அந்த வேல்யூஸ் வந்து ஒரிஜினேட் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹானஸ்டி, லவ் ஆஃப் மதர் ஃபார் அ சைல்ட், லாயல்ட்டி, பங்க்சுவாலிட்டி. இப்போ நம்ம பங்க்சுவலாக போகிறோம். ஓகேவா? ஸோ பங்க்சுவலாக போனால் அந்த வேல்யூஸ் நமக்குள்ளேருந்து வந்துருச்சு. ஸோ அது என்ன ஆகும்? நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறப்போ பங்க்சுவலாக இருக்கிறத பார்த்து டீச்சர்ஸ் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூஸ். இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூஸ்னால் இந்த ஏதாவது ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூவை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூஸோட மெயின் ரோல். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மணி, வெல்த். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரின்சிக் வேல்யூஸில் வந்து நம்ம ஹானஸ்டியாக இருக்கோம். ஓகேவா? ஸோ ஹானஸ்டியாக இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க நம்ம மணி கீழே கிடக்கு. ஓகேவா? ஸோ கீழே கிடக்கு, அந்த மணியை கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இதுலேயோ வந்து நம்ம ஒப்படைப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை அச்சீவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் போத் த வேல்யூஸ். ஸோ எஜுகேஷன், ஆர்ட், ஹெல்த், ரிலீஜியன். ஸோ பங்க்சுவாலிட்டியும் மணியும் இருந்தால் நம்மளுக்கு எஜுகேஷன்ஸ் கிடைக்கும், நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் ரெண்டுமே யூஸ் பண்ணி வர்றதான் காம்பினேஷன் ஆஃப் போத் த வேல்யூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்ஸ். ஸோ கோல்ஸ் பார்த்திங்கன்னா மோர் ஸ்பெசிஃபிக்.
ஸோ நம்மளுக்கு வேல்யூஸ்லேருந்து இது ஸ்டெம் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ கோல்ஸ் ஆர் த எண்ட்ஸ் தட் இண்டிவிஜுவல் ஆர் ஃபேமிலி ஆர் வில்லிங் டு ஒர்க் ஃபார். ஸோ நம்ம இப்போ ஒரு கோல் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் வந்து போயிட்டே இருப்போம். கரெக்டாக? ஸோ கோல்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கு? நம்மளுக்கு வேல்யூஸ்லேருந்து தான் வந்து வருது. ஓகேவா? ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ். ஸோ ஒரு பர்பஸோடு நம்ம வந்து ஒரு இதை நோக்கி போடுறதான் வந்து கோல். ஓகேவா? ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து கோல். ஸோ இட் மே அரைஸ் அவுட் ஆஃப் தி நேச்சுரல் டிசையர்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் என்விரான்மெண்ட், எனிதிங். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து இந்த எக்ஸாமில் வந்து 30 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அவுட் ஆஃப் 40. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் நான் வந்து கண்டிப்பாக வந்து 39 ஆர் 40 எடுப்பேன் அவுட் ஆஃப் 40. ஸோ இது வந்து ஒரு கோல். ஸோ அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு டே பை டே நம்மளோட எஃபர்ட்டை வந்து போட்டுகிட்டே இருப்போம். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ். ஸோ நிக்கல் அண்ட் டார்சே வந்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் or ultimate goals. ஓகேவா? ஸோ these goals are achieved after a long time. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, நான் வந்து கோல்டு மெடல் எடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஃபஸ்ட்டு டேலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகி நெக்ஸ்ட் செகண்ட் இயரில் சக்ஸஸ் ஆகி நெக்ஸ்ட் தேர்ட் இயரில் சக்ஸஸ் ஆகி லாஸ்ட்டாக தான் நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்போ இது வந்து லாங் டேர்ம் கோல். ஓகேவா? ஸோ ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நம்மளுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரு கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இட் கிவ்ஸ் ரியல் மீனிங் டு த ஃபேமிலி. ஸோ மெனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா குருவியாக சேர்த்து வச்சு நம்மளுக்கு வந்து வீடு வாங்குவாங்க. அப்போ கார் வாங்குவாங்க. ஸோ இந்த கார் தான் எனக்கு வாங்கணும், ஸோ பென்ஸ் எனக்கு வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு மணி வந்து சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க அவங்க வேலைக்கு போகிறப்ப. ஸோ அதான் வந்து லாங் டேர்ம் கோல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட் ஆர் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஸோ இன்டர்மீடியேட் ஆர் ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து நம்மளுக்கு மீன் அண்ட் கோல்ஸ்க்கும் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கும் நடுவில்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன? லாங் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு வர்றது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு மெடல்னால் ஸோ ஃபஸ்ட் இயரில் நல்லா பண்ணணும், செகண்ட் இயரில் நல்லா பண்ணணும், தேர்ட் இயரில் நல்லா பண்ணணும். ஸோ அப்போ இது ஒரு இன்டர்மீடியேட் கோல், இது ஒரு இன்டர்மீடியேட் கோல், இது ஒரு இன்டர்மீடியேட் கோல். ஸோ இந்த மூணு சேர்ந்தால் தான் லாஸ்ட்டாக நம்ம லாங் டேர்ம் கோலை வந்து அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் ஃபார்வர்ட்ஸ் ஃபார் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் லாங் டேர்ம் கோல்ஸ் தான் இன்டர்மீடியேட் கோல்ஸ். ஸோ இது வந்து மோர் டெஃபினைட் அண்ட் கிளியர் தென் லாங் டேர்ம் கோல்ஸ். ஓகேவா? ஸோ கிளியர் தென் லாங் டேர்ம் கோல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் அண்ட் கோல்ஸ். ஸோ மீன் அண்ட் கோல்ஸ்னால் என்ன? ஸோ ends in themselves and are reached with a smaller number of activities. அதான் வந்து மீன் அண்ட் கோல்ஸ். ஸோ are the activities carried out or decisions taken to attain intermediate goals தான் மீன் அண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன? ஸோ ஒரு இதை நம்ம கம்பேர் பண்ணோன்னா ஸ்டாண்டர்ட் தேவை. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ இந்த திங் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது, இல்லை இந்த திங் நம்மளுக்கு நல்லா இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுப்போம். கரெக்டாக? ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு அது கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்ட்டு. ஸோ ஒரு பேசிஸ் ஆஃப் கம்பேரிஷன் தான் வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ க்ராஸ் அண்ட் கிராண்டல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மென்டல் பிக்சர்ஸ் ஆஃப் வாட் இஸ் கன்சிடர்ட் எசென்ஷியல் அண்ட் நெசசரி டு மேக் லைஃப் டாலரபிள். இதான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு மெஷர், ஒரு க்ரைட்டீரியன், அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணவோ இல்லை நம்மளுக்கு இந்த பாத்தில் மெஷர் பண்ணுறது, ஒரு லிவிங், எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் க்ளீனினஸ். ஸோ இது வந்து வேஸ் ஆஃப் லிவிங், நம்ம க்ளீனாக இருக்கணும். ஸோ ஒரு க்ளீனினஸ்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இது வந்து இந்த இதில் இருக்கணும், ஸோ இந்த இடம் இப்படி இருக்கணும், இந்த டெஸ்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ்.
ரிசோர்ஸஸ்னால் என்ன? ரிசோர்ஸஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் தோஸ் மெட்டீரியல் அண்ட் ஹியூமன் அட்ரிபியூட்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை அவர் வாண்ட்ஸ். அதான் வந்து ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டேஞ்சிபிளாகவும் இருக்கலாம், இன்டேஞ்சிபிளாகவும் இருக்கலாம், அண்ட் இட் வேரிஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? ஸோ கம்யூனிட்டிஸ், ஸ்டேட்ஸ், நேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் மாறிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது ஆந்திராவில் கிடைக்காது. ஸோ ஆந்திராவில் கிடைக்கிறது கேரளாவில் கிடைக்காது, கேரளாவில் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும் ரிசோர்ஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் இங்கே ஒரு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ இட் வேரிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் என்ன? ஸோ இது வந்து லெஸ் டேஞ்சிபிள் சோர்ஸ், நம்ம இன்டர்னலில் வந்து ஒரிஜினேட் ஆகிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்கில்ஸு, ஆக்குபேஷனல் ஸ்டேட்டஸ், நம்மளோட எஜுகேஷன், நம்மளோட ஆட்டிடியூட், பர்சனாலிட்டி ட்ரெயிட்ஸ், இது எல்லாமே நம்மளுக்குள்ளேருந்து நம்மளுக்கு ஒரிஜினேட் ஆகி தானே இருக்குது. ஸோ அதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ்லேயே நம்மளுக்கு 2 முக்கியமானது இருக்குது. ஸோ டைம் அண்ட் எனர்ஜி நம்மளுக்கு டேஞ்சிபிள், ஆனால் இம்பார்ட்டன்ட், பட் தேர் லிமிட்டட். ஸோ யூஸ்வலாகவே நம்மளுக்கு ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து அன்லிமிட்டட். ஏன்னா நம்ம நிறைய இருக்கும் நம்மகிட்ட. ஸோ ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும், ஆட்டிடியூட், நம்மளுக்கு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். நான் ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன வரும்? டேஞ்சிபிள் ரிசோர்ஸஸ் விச் ஆர் அவைலபிள் ஃபார் யூஸ் பை யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பார்க், லைப்ரரி, ஸோ இதெல்லாமே நான் டேஞ்சிபிள் ரிசோர்ஸ். ஸோ மணி, ஓகேவா? ஸோ இதெல்லாமே நான் டேஞ்சிபிள். ஸோ கேன் ரெடிலி பி டிட்டர்மைன்ஸ். அண்ட் நம்மளுக்கு ஹோம், எக்யூப்மெண்ட், மணி இதெல்லாமே டேஞ்சிபிள் ரிசோர்ஸஸ் தான். ஸோ ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த நான் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து தேவை. ஓகேவா? ஸோ இட் இஸ் லிமிட்டட் இன் தியர் அவைலபிலிட்டி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து ரிசோர்ஸஸ். ஓகேவா? ஸோ வேல்யூஸ் பார்த்தோம், எப்படி ஒரிஜின், கேரக்டரிஸ்டிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தோம், ரிசோர்ஸஸ் பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகேவா? பட் இட் இஸ் அ பேஸ். ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இதை படித்தோம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேளுங்க. ஓகேவா? நம்ம டெலகிராம் சேனலில் கேளுங்க, ஆர்எல்ஸ் நம்ம கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேவா? அண்ட் எந்த கரெக்ஷன்னாலும் சொல்லுங்கள். ஓகேவா? Thank you for spending time with us. Bye. Meet you soon in the next video.